இத்தனை நிபந்தனைகள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனிதரையும் எங்கிட்ட நீ இப்படிலாம் நடந்துக்காத, எங்கிட்ட நீ இப்படிதான் நடந்துக்க. Everybody, everything has the world have the mark that conditions apply. There is a conditions. ஸ்கூலுக்கு போனால் இதான் கண்டிஷன், கிளாஸ் ரூமில் இதான் கண்டிஷன், வீட்டில் இதான் கண்டிஷன், கோயில் இதான் கண்டிஷன், மதத்தில் கலாச்சாரத்தில் கண்டிஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களால் முடிய மாட்டேங்குதா? எப்போதெல்லாம் வந்து உடைக்கவும் முடியல, உடைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் பிடிச்ச ஒருத்தர் வாழ்க்கையில் நான் ஒரு துணையாக சேர்த்திங்கன்னா அவங்களும் உங்ககிட்ட ஒரு கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் இல்லைன்னு சொன்னால் திரும்ப கொஞ்சம் நாள் கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸ்குள்ளேயே ஒரு கண்டிஷன்டு பர்சனாகவே சுற்ற வேண்டியதாக இருக்கு. ஸோ இது பிடிக்கல. ஸோ இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறதும் கண்டிஷனாக போயிடுச்சுன்னா அந்த கண்டிஷனாக அதை எடுத்துக்காம இருக்கணும் அப்படின்னா the first thing you should have the deep thirst to get the freedom. இதிலிருந்து உடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரதில்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அகெயின் யூ மேக்கிங் யுவர்செல்ஃப் as a condition. நீ உனக்கு ஒரு கண்டிஷன் போடு. சில பேர்த்து போட்டாங்க, நான் மட்டும் எனக்கு பிடிச்சலாம், நானும் எனக்கு கண்டிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்க. நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். உங்க மனமும் அந்த இடத்துல சுயநலமா வேலை செய்யும். அதுவும் கண்டிஷன் போட்டுது. எனக்கு அவங்க இத்தனை பேர் சொல்றதை நீ கேட்காத, நான் சொல்றதை கேட்க, அங்க ஒரு கண்டிஷன். கிரியா செய்ய சொன்னா கிரியா செய்யாத, அவங்க கிரியாவை இக்னோர் பண்ணணும், கண்டிஷன். சொல்றீங்க உங்க பேசிக்க கிரியா செய்ய முடியல, அந்த ஃபுல் ஃப்ரெஞ்சாக இருக்கு. தர்ம காரியங்கள் செய்யணும், செய்ய முடியல. ஸ்கூலுக்கு கரெக்டாக போகணுமா, போக மாட்டேன், எனக்கு லீவ் வந்தால் நல்லா இருக்கும். இது மாதிரி உங்க மைண்டும் கண்டிஷன்ஸ் போடுது. அதை தான் நீங்க ஃபால்ஸ் மென்டாலிட்டியில எனக்கு பிடிச்சது நான் செய்யக்கூடாதுன்னு கேட்குறேன். Because you completely dwell with your mind. It doesn't know that, it did not realize that whatever you saying that I need is the need of your mind. உங்களுக்கு வேணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறது உங்க மனசுக்கு தேவை. அப்ப நான் எனக்கு பிடிச்சது நான் செய்யக்கூடாதான்னு கேட்கறது நீங்க இல்லை, உங்க மனம் எதிரில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, இத்தனை கல்ச்சர்ல, இத்தனை ஸ்கூல்ல, இத்தனை பர்சன்ஸ் கிட்ட, எவ்ரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், எவ்ரி ஆர்கனைசேஷன்ல எல்லா இடத்துலையும் ஒரு கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? ஈவன் ஸ்போர்ட்ஸ், உங்களோட துணைவியார்கிட்ட இருந்து கூட இது ஏன் எது வருது? அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது இருக்காது, வளர்ந்ததுக்கு அப்புறம் he or she will also carry some conditions. இதெல்லாம் ஏன் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லா இத்தனை நிபந்தனைகளும் கொடுக்கப்படுறது உங்கள் மனதுக்கு, உங்கள் மைண்டுக்கு தான் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா the mind's nature is to multiply its thought, not to be steady. It won't wish to be steady. மனதுக்கு நடுநிலையாகவோ ஸ்திரமாகவோ ஸ்டபோனா இருக்கிறது பிடிக்காது. Always it should dream. Always it should be live in the world of imagination. இப்படி நீங்க இத்தனை இடங்கள்லையும் உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது காரணம், நீங்க அங்க போயிட்டு உங்க மைண்ட அந்த நிபந்தனைக்கு அவங்க ஆட்படுத்தலைன்னா you will start to dream. You will not do the work there.
அனாவசியமா தான் யோசிச்சு அந்தந்த இடங்கள்ல நீங்க பிரச்சனை பண்ணணும். ஸ்கூல் இப்படிதான் கண்டிஷனா இருக்குன்னா மைண்ட் என்ன பண்ணும், அது பாட்டுக்கு குதிக்க ஆரம்பிச்சு இப்படிதான் இருக்கும். ஸோ ஆஃபீஸ்ல இது இல்லை உங்களுக்கு அது கண்டிஷன்ஸ் போனா யூ வில் டூ சம் அதர் ஒர்க். அப்படி ஆகுது இல்லை. ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்போது இப்படிதான் இருக்கணும்னு அவங்க அங்கேயும் சொல்ல வேண்டாம். ரிலேஷன்ஷிப்குள்ள எப்படி வேணா இருக்கலாமே அப்படின்னும் போது அங்கேயும் வருது அப்படின்னா அங்கேயும் மைண்ட் தேவையில்லாமலாம் பண்ணும்போது they won't apply the condition. So what it means exactly? What is the point of condition? Every condition is there to put your mind. எல்லா நிபந்தனைகளும் எதுக்காக வகுக்கப்பட்டது என்றால் மனதை நிறுத்துவதற்காக. டைரக்டா உங்ககிட்ட அவன் மனதை நிறுத்த அப்படின்னா யூ கேனாட். அப்ப என்ன பண்றாங்க, நீங்க எங்கெங்க போனோம் தெரியும் அந்தந்த இடத்துல இவ்வளவுதான், இதுக்கு மேல உங்க மனம் இங்க கூடாது இந்த இடத்துல. அது உங்களுக்கு பிடிக்கும். So finally how to break this conditioning mind அப்படின்னு வரும்போது எங்க வந்து நிற்கும்போது, before that if you want to break this conditioning mind, you want to know what is your இந்த நிபந்தனைகள் இருந்து நீங்க வெளிப்படணும். உங்க மனம் வீட்டு கூட சிக்காம மனமும் நிபந்தனைக்கு ஆட்படுத்தி நானும் எனக்கு பிடிச்சது செய்வேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மேற்கொண்டு உங்களை சிரமத்திற்குள்ளாக்காம இருக்கணும் அப்படின்னா மனம் ஸோ அப்போ அந்த கண்டிஷனிங்கான அந்த மைண்ட் இட் ஷுட் நாட் அலைவ், இட் ஷுட் நாட் லிவ் அலைவ் அப்படின்னா இட் ஷுட் லிவ் இன் தி பிரசன்ட். அது இப்படி போகுது இப்படி போகுது, அதுக்கு ஏகப்பட்ட வழியில பரவறதுக்கு நீங்க வழி திறந்து வச்சிருக்கிறதுனால will use all the doors. எல்லாத்தையும் முன்னோர்கள் இதுதான் சுலபமா சொன்னாங்க. பஞ்சேந்திரியங்கள் அடக்கு, இப்போ அந்த மைண்ட் தான் நான் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உண்மையான நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி really if you want to break all the conditions, you should need the deep, fathomless thirst to taste the real freedom. அப்போதான் வந்து எல்லா நிபந்தனைகள்ல இருந்தும் கடந்து வெளிவரும். இப்படி சதா நிபந்தனைக்குள்ளேயே இந்த மனம் நீங்கிட்டு இருக்கிற மனதுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்து இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுத்து எந்த நிபந்தனைக்கு ஆட்படாம ஒதுங்கி உங்கள் மனதுகிட்ட இருந்தும் தப்பிச்சு இதோட சோர்ஸ் எங்க இருக்கு, எனக்கு பூர்ண விடுதலை எப்படி கிடைக்கும், அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நிபந்தனையே இல்லாத ஒரு இடம் புலப்படும். நிபந்தனையே இல்லாத ஒரு வஸ்து கர்மஸ்வரூபமோட காத்திருக்கும். யார் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் நிபந்தனையே இல்லாத மனிதனால யாரு இருக்கா? இறைவன். மனிதர்கள் அப்படி நிபந்தனையே இல்லாதவங்களுக்கு பேர் தான் நம்ம வந்து சாதாரண ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். அவங்க வந்து இழுச்சு வாங்கி அவங்ககிட்ட நிபந்தனையே இருக்கு. எவ்ரி திங் இல் அக்செப்ட். அதோட தன்மையை பொருந்தது தான் எல்லாம். சிவபெருமான் சொல்றாரு, என்னமோ தப்பு பண்ணிட்டு இப்படி பேசாம நீ வந்து நான் எல்லாத்தையும் வந்து வைக்கிறேன். பட் தேர் இஸ் நோ கண்டிஷன்ஸ். அப்போ அந்த நிரந்தரமான தன்மையை நோக்கி நம்ம எப்படி பயன்படுத்தும்? நிரந்தரமான நிலை இறைநிலைக்கு இருக்கு. நிபந்தனையே இல்லாத
நிரந்தரமான ஆனந்தமான எல்லா கண்டிஷன்ஸையும் பிரேக் பண்ணி எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி ஃபாரெவர் எப்பொழுதும் ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் ஜீவிக்கக்கூடிய இடம் காட் கான்ஷியஸ் இறைநிலைக்குள்ள நம்ம அடையும் பொழுது ஏற்படும் அதுக்காக தீவிர பயிற்சியை திட்டம் போகும்போது நேரம் உங்களுக்கு சொன்னது எல்லாமே நீங்கள் படிப்படியாக கவனிச்சு இந்த இடத்துக்கு வந்து சேரும் பொழுது எதுவுமே சொந்த மனமே கண்டிஷன்ஸ் உங்களுக்கு போடலை அப்படின்னா then nobody put conditions on you. Then the freedom is with you. Even to say more perfectly, you are the freedom.